கருப்பூட்டு மொழியானாய். ஊழியரில் கலந்து விட்டாய். உலகின் உயிர்மொழியை தமிழேயின் உயிரை உனக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இந்த கயிற்பாக்குத்துவாய் கொங்கு தமிழச்சியின் மனங்கணிந்த மாலை வணக்கங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர் ஏன் தெரியுமா? உலகில் தோன்றி வரைந்த 7000 மொழிகளும் அடிப்படை மொழிகள் 6 ஒன்றாகி பல மொழிகளை ஈன்றெடுத்த பின்னும் தன் சீரழமை குன்றாது கன்னித் தமிழாகவே வலம் வருவதினாலாகும். மேலும் தொன்மை, முன்மை, எண்மை, உண்மை, இளமை, வல்லமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயமை, வியன்மை என 16 சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருந்து 30 மொழிகளுக்குள் முழு உலகினிலும் தண்ணீரில்லா தமிழாக தனித்து நின்று கம்பீர நடை கூடுவதினாலாகும். மேலும் சொல், பொருள், இலக்கண, இலக்கிய வளமை கொண்ட மொழி தமிழ் மொழியாகும். என்ற தகர வரிசையில் பாடல் போன்றது வேறு எம்மொழியிலும் காண இயலாது. வா, வை, தோ, கை என 84 ஒற்றை சொற்கள் இருந்த மொழி தமிழ் மட்டுமே. எந்த ஒரு மொழியும் துணையின்றி தனித்து இயங்கும் தன்மை கொண்ட மொழி நம் தமிழ் மொழியாகும். இசை, நாடகம் என இயங்கும் முத்தன்மை கொண்ட மொழியாகும். மேலும் தமிழில் எண்களின் அளவீட்டு முறையானது மற்ற மொழிகளை விட மிக நுட்பமானதாகும். மேலும் எல்லை நீண்டதாகும். எப்படியும் 1, 10, 100, 1000, 10000, 10,100,000, கோடி, அற்புதம், மிகப்புதம், குந்தம், கணம், கப்பம், மிகப்பம், பதும்பம், சங்கம், வெள்ளம், அந்நியம் இதுவரைதான் மற்ற மொழிகளில் குறிப்பாக ஆங்கிலத்தில் 100 பில்லியன் வரை அளவீடு செய்ய இயலும். ஆனால் தமிழ் அந்நியத்தையும் தாண்டி அந்நியம், மற்றம், பற்றம், பூரியம், முக்கோடி, லகாயுதம் வரை நீண்டு செல்லும். மேலும் 1 என்ற எண்ணிற்கு கீழிருந்து வரிசையாக 1, 3/4, அரை, கால், 4 மா, 3 வீசம், 3 மா, அரை கால், 2 மா, மாகாணி, 1 மா, 3/4 வீசம், முக்காணி, அரை வீசம், அரை மா, கால் வீசம், காணி, அரைக்காணி முந்திரி, அரைக்காணி முந்திரி, கீழ் முந்திரி, அணு இதுவரைதான் மற்ற மொழிகளில் அளவீடு செய்ய இயலும். ஆனால் தமிழ் அனுபவம் தாண்டி அணு, குணம், பந்தம், பாதம், விந்தம், நாகவிந்தம், சிந்தை, கதிர்முனை, குரல்வளைப்படி, வெள்ளம், நுண்மணல், தேர்ப்புகள் வரை நீண்டு செல்லும். எனவேதான் பாவேந்தன் கனவு சுபரத்திலும் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ற உயிருக்கு நேர்கிறார். மேலும் தமிழ் 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 என்று தொடர்ச்சியாக கூறும்போது அது தமிழ் என்றே வெளிப்படும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி உரித்தாகுக. பாரும் பனிமலை ஏறிய தேனும் காட்சி பாகிடு ஏறிய சுவையும் நெளிப்பசு பொழியும் காலம் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியமை என்பேன் இனியும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். நன்றி, வணக்கம்.